கண்ணு பொங்குறது வந்துட்டு ஹீட்னால வருது, இல்ல தாய்ப்பால் ஹீட்டா இருக்கிறதுனால வருதுன்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த அம்மா வீட்டுல என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த குழந்தை கண்ணுல இருந்து தண்ணீர் வந்துட்டே இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த அம்மா கொடுக்குற பால்ல இருக்கிற ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ரொம்ப தவறான ஒரு எண்ணம். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணீர் வந்து வெளிப்பக்கமா சுரந்து உள்பக்கமா தான் அந்த ட்ரெயின் ஆகும். அந்த டியூப் பேரு நாங்க நேசோலாக்ரிமல் டக்ட்னு சொல்லுவோம். அந்த டக்ட் வந்து லைக் கேனலைஸ் ஆகிறதுக்கு, அந்த டக்ட் வந்து உள்ளுக்குள்ள ஹாலோ ஆகிறதுக்கு சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிறந்ததுல இருந்து கொஞ்சம் தண்ணீர் கட்டிக்கிட்டே இருக்கும், கண்ணுல இருந்து கண்ணீர் வலியும். பட் அதுவே வந்து குழந்தை தூங்கி எழுந்திரிச்சா வந்து அது அப்படியே ரொம்ப நேரமா இருந்ததுனால ஸ்டிக்கியா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். அடிக்கடி வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2-3 டைம்ஸ் வந்து வார்ம் வாட்டர் வச்சு பஞ்சில சோக் பண்ணி கண்ணை தொடச்சு விடுங்க. பிளஸ் இங்க வந்து மசாஜ் பண்ணுங்க. வேற எதுவும் பண்ண வேணாம். இதுக்குன்னு ஸ்பெஷல் மெடிகேஷன்ஸ் எதுவுமே தேவையில்லை. முக்கியமா அம்மாவுடைய டயட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது.